இந்த அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கம் என்று ஏன் சொல்லுகிறோம்? ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, இந்துக்களுடைய பண்டிகையில நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நீங்க திமுக சார்பில் வாழ்த்து சொல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சராக நீங்கள் ஆன பிறகு நீங்க இந்துக்களை மட்டுமே புறக்கணித்திருக்கிறீர்கள், வாழ்த்து சொல்ல தவறி இருக்கிறீர்கள். அவருடைய பாதையிலேயே இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் பயணிக்கிறது. விஜய் அவர்களும் ஜோசப் விஜய் அவர்கள், அவர் ஜோசப் விஜயா வாழ்த்து சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாடு வெற்றி கழகம்னு நீங்க துவங்கிட்டீங்க. அப்ப நீங்க ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல? அப்ப திமுகவினுடைய ஊதுகுழல் தான் நீங்க. திமுகவினுடைய இன்னொரு ஏ டீம், பி டீம் மாதிரி இன்னொரு சி டீம் இல்லையா? விநாயகர் விழாவுடைய ஊர்வலங்கள், அதற்கும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், நியாயமான கட்டுப்பாடுகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதன்படிதான் நாங்கள் விநாயகர் விழாக்களை நடத்துகிறோம். ஆனால் பல இடங்களிலே காவல்துறையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய அவங்க இந்துன்னு சான்றிதழ் வச்சிருப்பான், ஆனா கிரிப்டோ கிறிஸ்டியன். அவங்க வேணும்னே காவல்துறையிலே ஊடுருவக்கூடிய கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள், திராவிடர் கழக சிந்தனையாளர்கள் இத்தகைய ஒரு மோசமான நிலைப்பாட்டை இந்து சமயத்திற்கு எதிரான, விநாயகருக்கு எதிரான வெறுப்பை உருவாக்குகிறார்கள். இதை தவிர்க்க வேண்டும். தமிழகத்திலே பள்ளி கல்வித்துறை மிகவும் சீரழிந்து போய்விட்டது. இந்த தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் கல்வி, மதரசா கல்வி இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி இருக்குது. அரசும் உதவி பண்ணுது. அரசு உதவி வரும் பள்ளிகளிலேயே பைபிள் விநியோகம் எல்லாம் நடக்குது. யாரும் போய் ஏன்னு கேட்கறது இல்லை. ஆனால் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியிலே ஆன்மீக சொற்பொழிவாளரை நீங்கள் தான் அழைத்திருக்கிறீர்கள். ஏன்னா அவர் உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்காரு, மு.க. ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்காரு, அன்பில் மகேஷ் கூட போட்டோ எடுத்திருக்கிறாரு. அதனால கல்வித்துறை அதிகாரிகள் அவரை ஒரு தன்னம்பிக்கை அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளராக அழைத்திருக்கிறார்கள். அவரும் அங்க ஒன்றும் பெருசா அவர் பேசிய கருத்துக்கள் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. திருக்குறள் சொல்லி பொருள் சொல்லி இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள கிரிப்டோ கிறிஸ்தவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அந்த அனுதாபம் எங்களுக்கும் உண்டு. ஆனா வேணும்னே கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாம நீ திருக்குறள், முற்பிறவி, மறுபிறவி, இதை பற்றி அவர் ஏதோ விளக்கம் கொடுக்க வர்றாரு. நீ குறுக்க கேள்வி கேட்டு மேலும் மேலும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி, இப்ப என்னன்னா அவரை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் தீவிரவாதி மாதிரி உடனடியா அவர் மேல நடவடிக்கை, ஏர்போர்ட்லயே கைது, 6 மணி நேர விசாரணை. என்னப்பா கஞ்சா கடத்தினாரா, போதைப் பொருள் கடத்தினாரா, என்ன பண்ணிட்டாரு? ஆன்மீகம் பேசினா தப்பா? அப்ப தீகா காரனும் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவ ஆசிரியர்களும் தூண்டி விட்டு இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறா? சுபவி நடத்துறாரா, வீரமணி நடத்துறாரா, சுந்தரவள்ளி நடத்துறாங்களா இந்த அரசாங்கத்தை? இந்த ஜாக்டோஜியோ ஆசிரியர்கள் நடத்துறாங்களா? யார் நடத்துறா இந்த அரசாங்கத்தை? முருகபக்தர் மாநாடு நடத்தினா உனக்காய வைத்தறிச்சலு? முருகபக்தர் மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும்னு சொன்னா கம்யூனிஸ்டுக்காரன் அத்தனை பேரும் குதிக்கிறான். வேற எங்க நாங்க கந்த சஷ்டி கவசம் சொல்றது? என்ன தடை வச்சிருக்கீங்களா திமுக ஆட்சியில? பூரா கல்வித்துறையோட பூரா கிறிஸ்தவ லியோனி, ஆபாச பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், மனுஷபுத்திரன், இவங்க எல்லாம் பாடத்திட்டம் வகுத்தா இப்படித்தான் இருக்கும். சுபவி இதுக்கெல்லாம் திமுக காரன் எவனே அதுல பொறுப்புல போடல. பூரா தீகா காரன், கம்யூனிஸ்ட் காரன், சிஎஸ்ஐ கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர், அவர் லயோலால பணியாற்றிட்டு இருந்தவர், அவரே பாடநூல் தயாரிக்கும் போது நான் வேண்டுமென்றே இந்து சமய கருத்துக்களை அதிலிருந்து நீக்கினேன்கிறான். வெளிப்படையா சொல்றான். இவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே இந்து சமய வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை, நாத்திக பிரச்சாரத்தை, ஈவேரா கருத்துக்களை திணிக்கிறார்கள் கல்விக்கூடங்களிலே. இது ரொம்ப அநியாயமானது, அக்கிரமமானது. இந்த விஷயத்துல பள்ளி ஆசிரியர்களை பலிகடா ஆக்குகிறீர்கள். அப்படி என்ன உங்களுக்கு தீகாக்காரனோட சப்போர்ட் தேவையா? நான் கேட்கிறேன். அப்படி அந்த கிரிப்டோ கிறிஸ்தவ ஆசிரியர் அவர் கண்ணு தெரியல, ரைட், ஓகே, அதுக்கு அவர் உடனே மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்திட்டாருன்னு போய் சொல்றான். ஏண்டா முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார்னு மோகன் லாசரசும் இந்த காருண்யா தினகர இவனுங்க எல்லாம் எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்தி மதமாத்திட்டு இருக்கிறான். எத்தனை ஸ்கூல்ல அவங்களெல்லாம் நீங்க பேசுற கூப்பிடுறீங்க பாதிரியார்களை? கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டியில வேணும்னே உள்நோக்கத்தோட நம்முடைய அந்த மேரி மாதா சிலையை எங்க குழந்தைகளை சுமக்க வைக்கலாம் பள்ளிக்கூடத்துல. அவன் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க?
இந்த அரசாங்கம் திட்டமிட்டு ஏதோ தசை திருப்பதற்காக ஓரத்த நாட்டுல ஒரு தலித் சிறுமி கற்பழிக்கப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம். அதே போல ஃபார்முலா கார் ரேஸ், அதனால மக்களுக்கு பெரிய அதிருப்தி. இந்த சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும்னு அது என்னமோ இவனுங்களே தயார் பண்ணி செட்டப் பண்ற மாதிரி தெரியுது. உடனே எல்லா கம்யூனிஸ்ட்காரனும் கண்டனம் தெரிவிக்கிறான், பாமக உட்பட கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பாமகக்கு? ஏங்க அவங்க நாத்திக கருத்துக்களை, கம்யூனிச கருத்துக்களை, இந்து சமய வெறுப்புணர்வை, ஆன்மீக வெறுப்புணர்வை திணிக்கிறான் அவன். எல்லா கட்சிக்காரனும் என்ன ஏதுன்னு தெரியாம உடனே அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்றதும், இந்த ஆசிரியர் என்னமோ பெரிய மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக போராடினவன்னு இல்லையா, உடனே டிரான்ஸ்பர். அந்த தலைமை ஆசிரியர் யாரை பலிகடாக்குறீங்க? தமிழக கல்வித்துறை மாற்றம் பெற வேண்டும். முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய கல்வி இருக்கிறது, அரசே கொடுக்குது. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி அரசே கொடுக்குது. ஏன் இந்துக்களுக்கு ஆன்மீக கல்வி இருக்கக்கூடாது? ஏன் நீதிபோதனை வகுப்பு இருக்கக்கூடாது? அதனால இந்த விஷயத்துல மாற்றம் வரணும். உடனடியாக மகாவிஷ்ணுவை விடுதலை செய்யணும். அவரை கைது செய்திருப்பது அநியாயமானது, அநீதியானது. அவர் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. அவரை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அறப்போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திமுக அரசாங்கத்துடைய திசை திருப்பலுக்கு பொதுமக்கள் பலியாக வேண்டாம். இங்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாமக்கல்ல சத்துணவு கூடத்துல, பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய சத்துணவு கூடத்துல வந்து மலத்தை பூசி இருக்கிறான். நாமக்கல்ல பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில். அதை திசை திருப்பணும். சாராய சாவுகள் திசை திருப்பணும். லஞ்ச ஊழல் திசை திருப்பணும். அதுக்காக ஃபார்முலா கார் ரேஸ் திசை திருப்பணும். அவர் கட்சி ஆரம்பிச்சதையே நாங்க வரவேற்றோம். ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிச்சதை வரவேற்றோம். அவருடைய கொடியை வரவேற்றோம். ஏன்னா பழந்தமிழர் சின்னங்கள், வாகை பூ இல்லைங்களா, மஞ்சள் குங்கும கலரு, அதுதானே கொடி கலரு. யானை, பிள்ளையார் தானே அவர் கொடியில், இரட்டை பிள்ளையார். அதனால அதெல்லாம் நாங்கள் வரவேற்பு தான். அம்மா அப்பாவை கூப்பிட்டாரு. மாதா பிதா குரு தெய்வம் தான் நம்முடைய இந்து சமயம். அவர் கட்சி ஆரம்பிக்கணும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ எல்லாத்துக்கும் போதும்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாமல் நீ புறக்கணிச்சிருக்கிறியே, இது நியாயமா? கோடான கோடி தமிழ் மக்கள் அவருக்கு ரசிகர்கள். கோடான கோடி தமிழ் மக்களுடைய வழிபடு தெய்வம் தமிழ் கடவுள் எங்கள் பிள்ளையார். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம நீ கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லாம இருப்பியா? நீ பக்ரீத்துக்கு வாழ்த்து சொன்னீங்கல்ல, ஏன் இதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது? அப்ப நீங்க திமுக பாணி தானே? இதெல்லாம் காழ்ப்புணர்வுல பண்ணுவாங்க. நிச்சயமா விஜய் மாநாட்டுக்கு பல்வேறு இடையூறை ஏற்படுத்துவாங்க. இப்ப எங்க ஐயா பொன்முடியெல்லாம் கண்டபடி திட்டுறாரு விஜய, புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் சில அமைச்சர்கள்லாம் நேரடியா விஜய தாக்கல். இன்னும் மட்டும் இல்லை, இதோட விட மாட்டாங்க. எப்படி விஜயகாந்த் மண்டபத்தை இடிச்சாங்களோ அது மாதிரி விஜய்க்கும் இந்த பல்வேறு விதமான பிரச்சனையை கொடுப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி தம்பி விஜய், ஜோசப் விஜய் வெற்றி பெற வேண்டும் அரசியல்ல. நாங்க வரவேற்கிறோம்.